தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி, அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள், 2 மாநிலத்தினுடைய முதல் குடிமகள், எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென்சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார். பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம். அவருடைய தந்தையை பற்றி தெரியும். தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும். அதிலே அரசியல் பயின்றவர் அதில் பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து மருத்துவராக இருந்து படிப்படியாக ஒரு பொறுப்பாக ஏணிப்படியை போல் ஏறி வந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்து தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்கார், எல்லோருக்கும் உத்தியோகம் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே 5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அக்காவும் கொடுத்து வைத்தவர்கள். 40 ஆண்டு காலம் இருந்த மன்னருக்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி உயரிய இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார். அதாவது சகோதர சகோதரிகளே, வெற்றி நிச்சயம், அது உறுதி, அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் விற்று மார்ஜின் ஐயா, எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறத அன்னைக்கு கேள்வி. எல்லா மக்களும் தமிழிசைக்கு வந்துவிட்டார்கள், நாங்கள் வாக்களிக்க போகின்றோம். அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். நாம் மறந்துவிடக்கூடாது. தமிழக அரசியல்ல ஒரு பெரிய சரித்திரமாக இருக்க போகிறது. மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தானே. ஆனா 2024 வாக்கு மோடி ஐயாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்குப்பட போறோம். எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை, சித்தாந்தம் பார்க்க போவதில்லை, தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று. இன்னைக்கு நான் 2-3 விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் 543 எம்பியில ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென் சென்னை கிடைக்க போறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாதவங்களா? தென் சென்னை எழுதப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார். இந்த முறை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது பார்த்தேன், போட்டுக்கு இலவசமா கொடுக்கிறாங்க செக் பண்ணல, தேர்தல் அறிக்கையை திரும்பி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு. தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம். நீங்க படகா பார்க்கலாம், பாலமாக பார்க்கலாம், மருந்தாக பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது.